போ சூர்யா. வணக்கங்க. அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். எல்லாத்தையும் உங்க அம்மா பேசி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க கிளம்பலாம். அங்கிள், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். தம்பி, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மேலும் மேலும் என்ன நோகடிக்காதீங்க. கிளம்புங்க. இங்க பாருங்கப்பா, நாங்க உங்ககிட்ட சண்டை போட்டதுக்காகலாம் வரல. அத்தை ஏதாவது தப்பா பேசிருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தோம். அப்படியா? நான் மன்னிச்சிட்டேன். நீங்க கிளம்புங்க. அங்கிள், இப்படி பேசினா எப்படி அங்கிள்? நாங்க இறங்கி வந்ததானே உங்ககிட்ட நீங்க கெஞ்சிரோம். இறங்கி வர வேணா, ஏறி நிக்க வேணாம். எனக்கு 1008 வேலை இருக்கு. நீங்க கிளம்புங்க. அங்கிள், அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அங்கிள். எங்க அம்மா இங்க வந்து என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது தப்பா பேசிருந்தாங்கன்னா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்தி கொடுக்க help யாருக்கு பண்ணுங்க. கல்யாணம்? உன் தங்கச்சிக்கு என் பையனுக்குமா? அதத்தான் உங்க அம்மா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்களே. அங்கிள், அம்மா பண்ணது தப்புதான் அங்கிள். ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டாங்க. கோவம்னா சோத்துக்கும் மத்ததுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுமா? அவ்வளவு ரோசக்காரங்க எதுக்காக எங்க வீட்டுல வந்து சம்பந்தம் பேசணும்? வேண்டாம். அங்கிள், அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல அங்கிள். அதை விடுங்க. என் குடும்பத்துல நானும் முக்கியமான ஆள் தான். நான் சொல்றேன். அப்போ என் பையன் மட்டும் என் குடும்பத்துல முக்கியமான ஆள் இல்லையா? அவனை தாயா உங்க அம்மா கெட்டவன் கேவலமானவன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்க பாருங்கப்பா, அவங்க ஏதோ கோவத்துல தப்பா பேசிட்டு போயிருப்பாங்க. அதுக்காக இங்க பாருங்க அங்கிள், சிவாவுக்கும் ஷாலினிக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படி பெரியவங்க சண்டை போட்டு அவங்க மனசை நோக்கடிக்கணுமா? இந்த வியாக்கியானம் எல்லாம் என் பையனை திட்டுறதுக்கு முன்னாடியும் அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஐயோ, இங்க பாருங்கப்பா, நீங்க திரும்ப திரும்ப இதையே தான் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போங்களேன். நான் வேணா உங்க கால்ல விழறேன்ப்பா. இருமா, நீ எதுக்கு என் கால்ல விழணும்? பின்ன இந்த பிரச்சனையை வேற எப்படி பாத்தீக்கிறது? உங்களுக்கு பிரச்சனை தீரணும், அவ்வளவுதானே? உங்க மாமியாரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். அவ்வளவுதானே? சரி, நாங்க உங்களை கூட்டிட்டு வரோம். சூர்யா, என்ன பேசுற? என்னப்பா சொல்ற? அப்பனா உங்க அம்மா வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, அதானே? அப்படிலாம் இல்ல அங்கிள். அப்ப ஏன் பதறீங்க? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா. நான் எங்க அத்தையை வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஏங்க, சூர்யா, வாங்க போலாம். கண்டிப்பா நான் கேட்க சொல்றேன்ப்பா. வாங்க. அம்மா வந்து மானத்தை வாங்கிட்டு போறாங்க, பையன் வந்து மன்னிப்பு கேட்கறான். என்ன குடும்பம்டா? ஏங்க, என்னங்க? என்ன சூர்யா இப்படி பேசிட்ட? அதான் அவர் மன்னிப்பு கேட்ட போதுன்னு சொல்லிட்டாருலங்க. என் அம்மாவை பத்தி உனக்கு சரியா தெரியல. ஏங்க, நம்ம வீட்டு பொண்ணு இந்த சூழ்நிலையில இருக்கிறப்போ நாம என்ன மன்னிப்பு கேட்ட குறைஞ்சு போயிருவோமா? அவங்க நிறைய விஷயத்துல விட்டு கொடுத்து போவாங்க. சில சமயத்துல முரண்டு பிடிப்பாங்க. யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அச்சச்சோ, அப்ப நான் தான் ஏதோ தெரியாம பேசிட்டேனா? என்ன பண்றதுன்னே தெரியல சூர்யா. நாம வந்ததே இன்னைக்கே பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான். ஆனா இப்படி ஆயிடுச்சே. சாரிங்க. ஆனா இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணி தானங்க ஆகணும். சால்வ் பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதான் பாக்குறேன். டைம் ஆகும்னா அப்ப ஷாலினி பயந்துருவாள்ல. அவளை சமாதானம் பண்ணிக்கலாம் சூர்யா. இப்போதைக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. நீங்க ஏன் அங்க எங்க நலையணும்? உங்களுக்கு தான் வேலைக்கு சோறு பட உங்க மருமகன் நான் இருக்கேன்ல. அதை விட்டுட்டு அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாத வீட்டுல போய் ஏன் இருக்கணும்? அத்த, நிஜமாதான் அத்த சொல்றேன். நான் உங்களை என் பொண்ணு மாதிரி வச்சு பாத்துப்பேன். இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. நான் உங்களை நல்லபடியா வச்சு பாத்துக்கிறேன். வசந்தா, நீ நல்லாதான் பாத்துப்ப. எல்லாருக்குமே தெரியுமேமா. நீங்க என்ன சமாதானப்படுத்துற மாதிரி நக்கல் பண்றீங்களா? இல்ல, நீ நல்லா பாத்துப்பன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல நக்கல் இல்லம்மா. ஏன் அத்த, இத்தனை நாள் நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? வசந்தா, நீ கொஞ்சம் மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடு. வா, மாத்திரையை போடுவா. நீங்க என்னங்க சும்மா மாத்திரை போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன லூசா? அத்தை, நான் என்ன தப்பாவா பேசுறேன்? சரியா தானே பேசுறேன்? ஆமா, நீ கரெக்டா தாம்மா பேசுற. உன்னை யாரும் குறை சொல்ல முடியாது. உன் விருப்பப்படியே இருமா. ஆமா, எல்லாரும் அவங்கவுங்க விருப்பப்படிதான் இருக்காங்க. நான் மட்டும் என்ன ஏன் விருப்பப்படி இருக்கிறது?
என்ன ஜென்மம் நீ? வசந்தா வசந்தா என்ன நீ? பின்ன என்னங்க, நாம என்ன செஞ்சாலும் பெரிய மருமக வீடு தான் சொர்க்கம், அதுதான் கோவில் நினைச்சிட்டு போனவங்க தானே இவங்க. இவங்களுக்கு என்ன மரியாதை? நீ உள்ளப்பா வசந்தா. நீங்க சும்மா இருங்க. ஏங்க, நாம தான் நகையெல்லாம் பிடிங்கிட்டு இவளை துரத்தி விட்டோம்ல, அப்புறம் ஏங்க வந்தாங்க? கொஞ்சமாச்சும் மான ரோஷம் வேண்டாம்? வசந்தா நீ வா, நான் சொல்றேன், நீ வா வா. இந்த பாருங்க, நான் திரும்பி வரும்போது இந்த கழுவி இங்க இருக்க கூடாது. நான் அனுப்பிடுறேன், நீ வா. ஒரு தடவை சொன்னா புரியாது அந்த கழுவிக்கு. சரி நான் அனுப்புறேன், நீ போய் சும்மா ரெஸ்ட் வந்து எடு. தொல்லை பண்ணிட்டே இருக்கேன். ச்சே. போ ரெஸ்ட் எடு. இதுக்கு தாண்டா நான் வரமாட்டேன்னு சொன்னேன். வலுக்கட்டாயமா சுந்தரி என்ன இங்க அனுப்பிச்சு வச்சுட்டா. நீ என்ன கூட்டிட்டு வந்துட்ட. இந்த வயசான காலத்துல இதையெல்லாம் பார்க்கணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதிருக்கான். இத கூட புரிஞ்சுக்காம உயிரை எடுக்கிறீங்க. அவன வேணும்னே பண்றா, அவளால முடியல. இத கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அவ என்ன திட்டாங்கிறதுக்காக நான் வருத்தப்படலடா. அவ இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலடா. பாக்குறவங்க என்னடா சொல்லுவாங்க? என்ன சொல்ல போறாங்க? வசந்தாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் சொல்ற? எங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சொல்லுங்க. அவளை பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியல? இல்ல, அப்படியெல்லாம் இல்லடா. என் பையன் சாக கடக்குறான். என் பொண்ணு என் உறவே வேண்டான்னு வெளிநாட்டுக்கு போயிட்டான். என் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் இப்ப இந்த மாதிரி நெருப்புல நின்னுட்டு இருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? இத்தனை கழுத வயசாகுது, இது கூட புரியாதுன்னு நினைக்கிறியா? புரிஞ்சிருந்தா இந்த கஷ்டத்துல இருந்து உடனே வெளியே வந்திருப்பேடா. எப்படி வெளியே வர முடியும்? இந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் உன் மூத்த மருமக. அவங்க எங்க போய் பில்லி சூனிய வச்சாங்களோ தெரியல. என் குடும்பம் எல்லாம் மண்ணோட மண்ணா போற மாதிரி அத்தனை காரியமும் நடந்துட்டு இருக்கு. என்னடா பேசுற? என்ன பேசுற? சுந்தரி பிள்ளை சோனிய வைக்கிறவளா? அவ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணும்னு என்னைக்கு நினைச்சது இல்லடா. தபார், சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாத. உண்மையிலேயே அவங்களுக்கு நல்ல குணம் இருந்திருந்தா இந்த குழந்தைனார் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. எங்களை பார்த்து சாபம் கொடுத்து தூத்தி தூத்தி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ, இப்பவும் சொல்றேன்டா, வாய் தவறி கூட உன் குடும்பத்துக்கு சாபம் கொடுக்க மாட்டாடா. இப்ப கூட சஞ்சய்க்காக அவ கோயில்ல வேண்டிக்கிட்டு விரதம் இருக்காடா. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப சரியா பண்ணுவாங்களே. என் அண்ணியாரு நடிப்ப சொன்ன. என் அண்ணியார் மாதிரி நடிக்க உலகத்திலேயே ஆள் கிடையாது. அப்பாவிய மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்துவாங்களே. சஞ்சய்க்காக கோயிலுக்கு போறேன், வசந்தாக்காக மொட்டை அடிக்கிறேன், நித்யாக்காக அழகு குத்துறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையா நடிப்பாங்களே. அதை பாக்குறவங்களும் அவங்க நடிப்பை பார்த்து ஏமாந்துருவாங்களே. இத ஒன்ன வச்சுதானா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதோ பாருடா, நீ வாழ்க்கையில எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணலாம். ஆனா திருந்துறதுக்கு ஆண்டவன் அப்பப்ப ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான். ஆனா ஆண்டவங்கிறவன் பள்ளிக்கூட வாத்தியார் மாதிரி இல்ல. பாசுன்னா பாசு, பெயிலுன்னா பெயிலுன்னு போடுறதுக்கு கடைசி காலம் வரைக்கும் உனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ திருந்துவியா மாட்டையான்னு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எந்த தடவையாவது உன்னை நீ மாத்திக்கப்பா, உன்னை நீ மாத்திக்க. ஏன் மாறணும்? எதுக்கு மாறணும்? யார் மாறணும்? அச்சச்சோ, என்னங்க அத்தைய நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க? வசந்தா, இப்ப இவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல.
ரெண்டு பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்குமே என்ன நடக்குதுங்கிறத யோசிக்கிற புத்தியே இல்லாம போச்சு. இங்க பாருங்க, கடவுள் உங்களுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு. தயவு செஞ்சு இதை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் சுந்தரி கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. நீங்க பண்ண பாவத்தை எல்லாம் கழிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஒருவேளை உன் பாவத்தை கழிச்சிட்டா உன் பிள்ளை நல்லா ஆகலாம், உன் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தி வருதான்னு பார்க்கலாம். இதை விட்டா உனக்கு வேற எந்த வழியும் கிடையாதுப்பா. இதையெல்லாம் நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலும் பரவாயில்லை. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இதை செய்யுங்கன்னு நான் சொல்லித்தான் ஆகணும். அப்புறம் கடவுள் இருக்காரு. என் பேர பிள்ளைகளுக்கு கடவுள் நல்லதுதான் செய்வாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க பாரு, ஏன் இப்படி அழுதுட்டே இருக்கு ஷாலினி? என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? ஏய், இப்படி அழுது தீத்துட்டா பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? இந்த பிரச்சனையில நான் செத்தா மட்டும் தான் தீரும். அதுக்கும் விட்டு தொலைய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்ன காப்பாத்திட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அணுகுடவா சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, அப்படியே ஆரஞ்சுட தெரியுமா? இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உங்க அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல என் மேலதான் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதான் உங்க அண்ணன் போயிருக்காருல்ல. அவரு போயிட்டா? ஏய், இங்க பாருங்க, நீ இனிமே யாரு போனாலும் எதுவுமே பண்ண முடியாது. என் கல்யாணம் நின்னு போச்சு. அப்புறம் எப்படி அணி நடக்கும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு கல்யாணத்தை வேண்டான்னு நிப்பாட்டினாலே மறுபடியும் என்ன பண்ணாலும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல வேற வீம்பா அம்மா போய் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எப்படி அணி நடக்கும்? அவங்க எப்படி இதுக்கு சம்மதிப்பாங்க? இதுக்கு முன்னாடி கூட அண்ணனும் நீங்களும் போய் பேசுனீங்க. என்ன ஆச்சு? அப்பா வேற ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல அம்மாவை எப்படி சமாளிப்பீங்க? இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா முதல்ல சூசைட் பண்ணிக்க போறது வேற யாரும் இல்ல, எங்க அம்மா தான். என்ன நீ தப்பு பண்ணிட்டு இவ இவ்வளவு பேசுறான்னு நினைக்கிறீங்க? இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீயே தேவையில்லாம ஏதோ கற்பனை பண்ணிக்கிற. அண்ணி, எனக்கு வேற வழி தெரியல அண்ணி. பேசாம என்ன விட்டுடுங்க. நான் இப்படியே செத்து போயிடுறேன் அண்ணி. இங்க பாரு, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. அப்படியே அரைஞ்சு பல்லையில கழட்டி அரைஞ்சிருவேன், தெரிஞ்சுக்க. என்னடி, என்ன நடந்துட்டு இருக்கு? அம்மா, அது தப்பு என் மேலதாம்மா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சும்மா ஷாலினி. அத்தை, அது ஒண்ணும் இல்ல அத்தை. இவ எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காளா, அதான் நான் திட்டினேன். சூர்யா, நல்ல மண்டையில 2 கொட்டு கொட்டி உரைக்கிற மாதிரி சொல்லு. கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போக போறா. இதுக்கப்புறமா எப்ப பார்த்தாலும் தூக்கம். நானும் சொல்லி சொல்லி பாத்துட்டேன். இனிமே நீதான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். பாத்துக்க சூர்யா. இப்ப எதுக்கு எழுதிட்டு இருக்க? ஏய், இப்ப எதுக்கு நீ சும்மா சும்மா அழுதுட்டு இருக்க? அதான் அத்தைக்கு எதுவுமே தெரியலல்ல. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைக்கிறதுக்கு பதிலா உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல அண்ணி. ஏய்,
முதல்ல உன் அண்ணன் மேல நம்பிக்கை வை. அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. ஐயோ, ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன ஸ்கோப் இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ரெண்டு பேருமே இப்படி வீம்பு புடிச்சிட்டு நிக்கிறாங்க. எப்படி அண்ணி நடக்கும்? இங்க பாரு, உன் அண்ணன் பேச போயிருக்கிறது உன் மாமனார் மாமியார் கிட்ட இல்ல, சிவா கிட்ட. எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு ஷாலினி. என்ன ஷாலினி, இன்னும் ஏன் அழுதுகிட்டு இருக்க? சொன்னா கேட்கவே மாட்டியா? சாரி அண்ணா. என்ன சாரி பூரின்னு? கல்யாண பொண்ணு இப்படி அழுதுகிட்டு இருந்தா கோவம் வராதா? இங்க பாரு ஷாலு, நான் உனக்கு பண்ண ப்ராமிஸ்ல பாதி நிறைவேற்றிட்டேன். மீதியை தான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்னங்க சொல்றீங்க? ஷாலு கல்யாணம் நடக்கும். சிவா சம்மதிச்சிட்டான். ஆனா சிவாவோட அம்மா அப்பா தான் சம்மதிக்கல. முதல்ல கோவில்ல வச்சு கல்யாணத்தை முடிப்போம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு ரெஜிஸ்டரும் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏன்னா நமக்கு முதல் தேவை இதுதான். அப்புறம் எல்லாரையும் சமாதானப்படுத்திக்கலாம். என்ன சொல்ற சூர்யா? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்க. அவதான் எப்ப பாரு சாக போறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. என்ன ஷாலினி இது? கல்யாண பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருக்க வேண்டாமா? தேங்க்ஸ் மாரிஸ். இங்க பாருங்க, யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணத்தை நம்ம நடத்த போறோம். அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. சூர்யா, சாப்பாடு எடுத்து வை, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரிங்க. இங்க பாரு ஷாலினி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரியா? தைரியமா இரு. மா மா என்னப்பா மா, நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? நான் போய் தூங்குறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இது சாப்பிட போறேன்ப்பா. திவ்யாங்கம்மா பாத்ரூம்ல இருக்கா. சரி. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஆமா அத்தை, தலை சுத்துற மாதிரியே இருக்கு. ஐயோ, டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல அத்தை, வேண்டாம். சரி, இருமா தேவி, அது வரேன். இந்தா, தண்ணி எடுத்துட்டு போ. போ, படுத்துங்க. என்னங்க? வா திவ்யா. அம்மா, எங்க உங்க அம்மா? சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. எங்க ஆளைய காணோம்? அவங்க மேல படுக்க போயிட்டாங்க. அப்படியா? சரி சரி. எனக்கு என்ன திவ்யா, என்னாச்சு? என்னாச்சு? என்ன பண்ணுது? வலிக்குதா? மா மா மா, வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. ஐயோ, என்ன திவ்யா? என்னாச்சுப்பா? இங்க பாருங்க, ஏதோ வலிக்குதுன்னு சொல்றாமா. என்னமா இருக்கும்? எனக்கு பயமா இருக்குமா? பிரசவ வலி அப்படிதான் இருக்கும். நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இது ஆஸ்பத்திரி போய். அழுவாத திவ்யா. சீக்கிரம் பண்ணப்பா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோ. சீக்கிரம் பண்ணப்பா. ஹாஸ்பிடலுக்கு போய். ஹலோ 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 சார், 108ங்களா? ஹாய் வியூவர்ஸ், நீங்க ஏன் எங்களை தேடி வரீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம். என்னங்க, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, அவ்வளவுதான்.